ஹாய், வணக்கம். வணக்கம். என்ன பேர்? சதுர்ஷனா. ஓகே, இன்றைக்கு உங்களுடைய சாமத்திய வீடு சிறப்பா அழகா எங்க கொண்டாடினீங்க? சூரிய மகால் கோல்ல கொண்டாடி இருக்கிறீங்க. ஈவினிங் இந்த இயற்கை சூழல்ல அழகா கேக் கட்டிங் உங்களோட சொந்தக்காரங்களோட சேர்ந்து அழகா ஒரு கேக் கட்டிங் கொண்டு செய்து கொண்டிருக்கிறீங்க. ஓகே, நாங்க MK சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். முதலாவதாக எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, எப்படி போச்சு இன்றையா? ஹாப்பியா இருந்துச்சா? ஓகே, எப்படி எத்தனை மணிக்கு ஒழும்பினீங்க? என்ன செஞ்சீங்க? 2:30 குழம்பினீங்க. 2:30 குழம்பி என்ன செய்தீங்க? எத்தனை மணிக்கு நாள் இன்றைக்கு? 9:10க்கு நாள். அதுக்கு 2:30க்கு எழுப்பி விட்டுட்டாங்க. என்ன செய்தீங்க? மேக்கப்போட சேர்த்து ஷூட்டிங் எல்லாம் நடந்ததுக்கு சரி, அதுதான் நாங்கள் மதியம் என்ன சொல்றது, குழப்ப கூடாதுன்னு சொல்லி அழகா அனுப்பினவங்க சொன்னாங்க. ஆறுதலா நிப்பாங்க. இப்ப போனா நிறைய கேள்விகள் கேட்டு வடிவா குழப்பி கொடுக்கலாம் சொல்லி உங்களோட ஈவினிங் போக சொல்லி எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, சரி, இப்ப நாங்கள் கண்டுபிடிப்போமா யாருன்னு? சரி, கெஸ் பண்ணுங்க பாப்போம். யாரா இருக்கு என்ன யோசனை? சரி, அம்மா ஹெல்ப் பண்ணுவா போல இருக்கு. பக்கத்துல வாங்க அம்மாவு. பெரியம்மா என்ன சத்தமா சொல்லணும் வரியா? பெரியம்மா எந்த நாட்டுல நிக்கிறாங்க? சுவிஸ்லயும் கனடாவிலையும் 2 பெரியம்மாக்களா? 4 பெரியம்மாக்கள். சரி, இப்ப எந்த பெரியம்மாவை முதல் சொல்ல போறீங்க? கனடா பெரியம்மாவா, சுவிஸ் பெரியம்மாவா? எந்த பெரியம்மாவை சொல்ல போறீங்க? சுவிஸ் பெரியம்மா. என்ன பேர் பெரியம்மாடு? கதைங்க. சிவரூபிணி. ஆனா அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. சரி, முதலாவதாக வந்த கிப்ட நாங்க தாரம். உங்களுடைய எதிர்காலம் எப்பவும் இனிப்பா அமையணும் என்று சொல்லி, என்ன ஒரு கொண்டாட்டத்திலும் ஸ்வீட் இல்லாம ஒரு கொண்டாட்டமான்னு சொல்லி உங்களுக்காக நிறைய சாக்லேட் பிடிக்குமா? பிடிக்கும். நிறைய சாக்லேட் எல்லாம் வச்சு உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன், வாங்கிக் கொள்ளுங்க. சரி, இப்ப முதலாவதாக 4 பெரியம்மாக்கள்ல சுவிஸ் பெரியம்மாவை சொல்லியாச்சு. மற்ற 3 பெரியம்மாக்களும் கதை. சரி, இன்னைக்கு நாங்க போக விட்டு சரி கதை. சரி, இப்ப அந்த பெரியம்மாட்ட இருந்து வேறாடி அடுத்த பெரியம்மா யாரு? அல்ல மாமாக்களும் யாரோ அனுப்பி இருக்கலாம். ஆக பெரியம்மாக்கள் இல்ல, அல்ல அனுப்பினவங்க இங்க கூட இருக்கலாம். இங்க இதுலயும் இருக்கலாம் அனுப்பினவங்க. அடியா ஜோசி கேட்ட அவங்க நம்பிக்கை சொல்றாங்க. மாமாவும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. லண்டன்ல இருக்கிறாங்க. பேர் என்ன? சுதாகரன். நான் நினைக்கல அந்த பேர்ல இருந்து இல்ல. வேற யாராவது? வடிவா யோசிச்சு கெஸ் பண்ணுங்க. யார ரொம்ப மிஸ் பண்றீங்க? எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்றீங்க. அப்ப நான் நினைக்கிறேன் எல்லார்டையுமே கிஃப்ட் வந்திருக்க நினைக்கிறேன். பட் நீங்க எல்லாம் யார் யாருன்னு சொல்லணும். ஒரு பெரியம்மா சொன்னீங்க இல்ல, மாமாட்ட இருந்தும் வேற இல்ல. ரூபா பெரியம்மா இல்லை. யார் பின்னால இருந்து சப்போர்ட் பண்றது? சரி, வேற யாரா இருக்கு அடுத்தது? கிருபா பெரியம்மா. அவங்க எங்க இருக்கிறாங்க? கனடால இருக்கிறாங்க. என்ன பேர் அவட ஃபுல் நேம்? கிருபாஷினி. இல்ல, அந்த நேம்ல இருந்து வேற இல்ல. சுதர்ஷினி. அவங்க யாரு? அவங்களும் பெரியம்மா தான். இப்ப 3 பெரியம்மா சொல்லியாச்சு அப்படியா? சரி, எந்த நாடு அவங்க? கனடா. இல்லை, இல்லாட்டி சிவானி. சிவானி எங்க இருக்கிறாங்க? சுவிஸ்ல இருக்கிறாங்க. இல்லை. சரி, உங்களுக்காக அடுத்த கிப்டா உங்களுக்கு சரஸ்வதி சிலையோட ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு
இன்னைக்கு இந்த ஈவினிங்ல வந்து உங்களுக்கு பணப்பரிசா கொடுக்க சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க எப்பவுமே கல்வியில சிறந்து விளங்க வேணுமாம் என்று சொல்லி இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு சரஸ்வதி தேவியின் ஆசீர்வாதம் கிடைக்கணுமாம் என்று சொல்லி உங்களுக்காக அந்த கிப்ட வந்து இன்றைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே ஓகே 2 லட்சம் ரூபாய் காசோட சரஸ்வதி தேவி வந்து இன்றைக்கு உங்களை நாடி வந்திருக்கிறாங்க. ஓகே சரி வாங்கிக் கொள்ளுங்க. கங்க்ராச்சுலேஷன் சதுஷனா. ஓகே கெஸ் பண்ணுங்கப்பா யாரு நெனியாவது கண்டுபிடிக்கலாம் போல நிறைய காசு கொடுத்திருக்கிறாங்க. சிவரூபினி தான். என் பெரிய பெரியம்மாவா மூத்தவாவா? அவங்கதான் எல்லாருக்கும் அனுப்புவாங்களா? ஆனா இந்த முறை அவங்க அனுப்பல. வேற யாராவது பெரியம்மாக்களை தவிர எல்லாருமே நான் அம்மாட சைடு கெஸ் பண்றீங்க. அப்பாட சைடு எல்லாம் நீங்க வந்திருக்கிறாங்க. சரி வந்தவங்களையுமே அனுப்பி இருக்கலாம் சொன்ன தானே. காலம்பரை கிஃப்ட் கொடுத்தாச்சா? சிலவன கொடுக்கலாம் 2ஆம் தரமும் கொடுக்கலாம். என்ன சரி சதுஷனா யாரையோ கெஸ் பண்ணிட்டாங்க. யார் அது சத்தமா சொல்லுங்க எங்களுக்கு. யார சொன்னீங்க? சரி அப்ப யார கெஸ் பண்ண போறீங்க? சரி அப்படி 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆக்கள் யாரா இருக்கு? முதல்ல அப்படியெல்லாம் தந்திருக்காயின்னு நினைக்கிறேன். அப்படின்னா யாரு? ஒரே ரூபா பெரியம்மா தான். நான் சொல்றேன் என்ன சொல்றேன், அந்த பெரியம்மாக்களை விட்டு வேற யாராவது யோசிச்சீங்களா கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே நின்றா கட்டாயம் கண்டுபிடிக்க முடியாது. பெரியம்மாவிய விட்டுட்டு வெளியில கொஞ்சம் யோசிங்க பாபா. அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்தா கண்டுபிடிக்கலாம். இருக்கலாம் அப்பாட சைடாயும் இருக்கலாம். யாரு? என்ன கஷ்டமா இருக்கா சொல்லு. ஏன் ஒருத்தரையுமே சொல்ல இல்லையா? சொன்னா தானே கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க பாபா யாரு? அப்பாட சைஸ் சொல்லுங்க பாபா யாராவது. நான் பாக்குறேன் அந்த பேர் வேற ஏதாண்டு பாப்பேன் இருக்கா. யாரு வரையில? சைந்தன் ஒரு தம்பி வரையில. எந்த நாட்டுல இருந்து வரையில? லண்டன்ல இருந்து வரையில. யார் அது? அவங்க அப்பாட அக்கான மகன். அப்ப மச்சான் அப்படியா? சரி ஆனா அவங்கள்ட்ட இருந்து வரையில. சரி இப்ப நிறைய தரம் குழப்பியாச்சு. ஓகே ஃபைனலா யார சொல்ல போறீங்க? ரூபா பெரியம்மா தான். அவங்கள தவிர வேற யாரும் இல்ல? ஓகேயா? இல்ல 3 பேர் சேர்ந்து அனுப்பி இருக்கணும். ஓகே சர்மிட மாமி. அவங்களோட பேர் என்ன? பேர் தெரியல. எங்க இருக்கிறாங்க அவங்க? சுவிஸ்ல இருக்கிறாங்க. சரி அப்ப சர்மிட மாமி ரூபா பெரியம்மா இவங்களோட இருந்தா வந்திருக்கும். ஷுவர் கச்சவே மற்றவங்க கோவிப்பாங்க. உங்களை மறக்காம இந்த தருணத்துல வந்து தங்கட கிஃப்ட் வந்து அவங்களோட போய் சேரணும். தாங்கள்லாம் இந்த இடத்துல நிக்க முடியாம போயிட்டு மிஸ் பண்ணிட்டோம். எங்கட கிஃப்டாவது அவளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஆசையா அனுப்பி இருக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு திங்க் பண்ணி பாருங்க. அவங்க மட்டும்தானா அல்லது வேற யாரும் சேர்ந்து அனுப்பி இருக்கமாண்டு? லாஸ்டா இருக்க வடிவ பாருங்க. என்ன ஐடியா வருதா? இல்லை. அப்ப ரூபா பெரியமாட மட்டும் தான் இருந்து வந்திருக்கும். அப்படியா? சரி அதான் உங்களோட ஃபைனல் கெஸ்ஸிங். ஓகே சரி நீங்க வந்து ஒரு தடவை வந்து சரியா கெஸ் பண்ணி இருக்கிறீங்க. சக்திநாதன் சிவரூபினி. ஓகே சர்மி அஸ்வின் லியா நிதுஷ் அக்கா அண்ணா அத்தான். ஓகே சுவிஸ்ல இருந்துதான் இந்த சர்ப்ரைஸ கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஒருத்தங்களை தான் நீங்க சரியா கெஸ் பண்ணி இருக்கிறீங்க. அவங்களோட சேர்ந்து முரளீஸ்வரன் கிருபாஜினி பிரவீன் டிப்டி அண்ணா அக்கா கனடாவில இருந்து. ஓகே கஜேந்திரன் சுதர்ஷினி தனுகா லவன் அனுகா தம்பி தங்கை கனடா. ஆகவே நீங்க ஒரு பெரியம்மாவைத்தான் கெஸ் பண்ணினீங்க. ஆனா முதல் நீங்கள் எல்லா பெரியம்மாக்களையும் சொன்னீங்க. ஓகே சரி எப்படி ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு?
தேங்கி மட்டுமா மிஸ் பண்றீங்களா அவங்கள? ஓகே, அவங்களும் சொன்னாங்க தாங்கள் வந்து இந்த இடத்துல கட்டாயம் நிக்க வேணும், மிஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு பதிலா எங்கட இந்த கிஃப்ட் ஆவது அவங்கட கையில போய் கிடைக்கட்டும் சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, எப்பவும் இன்றைய பொழுது என்ன சொல்றது, அவங்க அங்க இருந்தாலும் இந்த இடத்தை சுத்தி தான் அவங்களோட மனசு இருக்குது, இங்கதான் இருக்குது. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு, இங்க வந்த மக்கள் எப்படி உங்களை ஆசீர்வதிச்சாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இத வந்து ஒழுங்குபடுத்துறது வந்து நான் நினைக்கிறேன் வவுனியால இருந்து வந்து நிறைய கூப்பிடுவோமா சர்மிட அம்மா அப்பாவா? சரி வாங்க கூப்பிடுங்க. இவங்க தான் எங்களோட கதைச்சு இப்ப உங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ஒழுங்கமைச்சது வந்து இவங்க தான். ஓகே, கட்டாயம் இவங்களையும் இந்த இடத்துல விட்டு ஒரு போட்டோ ஒன்று எடுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு இருக்கிறேன். சதோஷனா எப்படி ஹாப்பியா? ஓகே, மீண்டும் எங்களுடைய MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் அனுப்பினவங்க சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. கட்டி வச்ச கப்பலமா நங்கத்தி கொண்ட இங்கிருந்து கப்பல் வருமா? பூம்பு மாட்டுக்கார நீ சொன்ன வீட்டுக்கார பூம்பு மாட்டுக்கார நீ சொன்ன வீட்டுக்கார ஜில்லா மச்சானாண்டிய ஜாதகத்தில் குரு சொன்னே ஏறி வந்து பாப்பேலி நீ வீட்டில் குளிச்சா பிரிச்சு புத்தி தாண்டி உனக்கு போல ஒரு தாண்டி மூடித்தான் வைக்காதடி மூடத்தான் கொல்லாதடி சந்தாண்டி ஜாதகத்தில் குரு சந்தாண்டி கல்கொடவா காலியோட நான் வருவேன் கையால செஞ்ச கடம்பாடி குரு கையால பிடித்த விடும்பாடி நான் தாண்டி வேலைக்கார உன்னை அலுங்காம ஆள போற மதுராஜில்லா மச்சான் தாண்டி ஏன் ஜாதகத்தில் குரு புச்சம் தாண்டி என்ன
கட்டி வச்ச கத்த குளமா நான் தத்திக்கல இங்கிருந்து கப்பல் வருமா பூம் 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 மாட்டுக்கார நீ சொன்ன வீட்டுக்கார கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா உன்னோட விரல் பட்டு சின்ன கிட்டாக மறுவான் தாத்தா உனக்கு மட்டும் உயிர் இரண்டா உடம்ப கப்புலிய பறந்தா இது சரியா தப்பா மது போலமபா கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா உன்னோட விரல் பட்டு சின்ன யூத்தாக மறுவான் தாத்தா நடக்காட்டி என்ன தலையாட்டி பொம்மை போல மாத்தி புட்ட உனக்கு சிறுத்த கொலகாரி ரசிக்கவாயே கஞ்சா செடி உடம்பழகி கஞ்சா மனா இடையழகி ஐயோ வர வரப்பா மனசு தவிக்குதப்பா நகம் பார்த்து நான் தலை